பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உபாகமம் 28வது அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்களை அறிக்கை செய்ய போகிறோம். நான் வாசிக்கிறேன். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்புக் கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஆமென். நாம் அறிக்கை செய்வோம். நான் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். எனக்கு விரோதமாய் எழும்பும் என் சத்துருக்களை கர்த்தர் எனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்புக் கொடுப்பார். ஒரு வழியாய் எனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் எனக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஆமென். மறுபடியும் சொல்லுவோம். நான் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். எனக்கு விரோதமாய் எழும்பும் என் சத்துருக்களை கர்த்தர் எனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்புக் கொடுப்பார். ஒரு வழியாய் எனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் எனக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால முடிவு வருகிறோம். இந்த அறிக்கை செய்த, இதை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இதை அறிக்கை செய்த ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை பலிக்கட்டும் ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியங்களும் ஒன்றுமில்லாமல் போகட்டும் ஆண்டவரே. நீர் அவர்களுக்கு துணையாளராக இருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இரவை ஆண்டு கொள்ளுங்க. இந்த இரவு முழுவதும் உடைய பிரசன்னம் இருக்கட்டும் கர்த்தாவே. இரத்த கோட்டைக்குள்ளே ஒவ்வொருவரையும் மறைத்துக் கொள்ளுவீராக. இன்பமான நித்திரை ஒவ்வொருக்கும் கொடுங்க ஆண்டவரே. தேவையில்லாத சொப்பனங்கள், கவலையின் சிந்தனைகள், நாளையை குறித்த சிந்தனைகள்லாம் மறைந்து போகட்டும் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இன்பமாய் தூங்கட்டும், சமாதானமாய் படுத்து நித்திரை செய்யட்டும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தூங்கி எழுந்திருக்கும் பொழுதே சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் மாறி போகட்டும். ஒரு புதிய பலன், சுகம், ஆரோக்கியம் உண்டாகட்டும். கவலையோடு பாரங்களோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தாவே நாளை ஒரு புதிய துவக்கமாக இருக்கட்டும். எல்லா பாரங்களும் நீங்குகிற நாளாய் கர்த்தாவே, எல்லா கவலைகளும் நீங்குகிற நாளாய் இருக்கட்டும் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறீர். புதிய கிருபை நாளே காலையிலே தாங்குகிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். நாம் சொல்லுவோம். நான் பயமின்றி என் வழியில் நடப்பேன், என் கால் இடராது. நான் படுக்கும்போது பயப்படாதிருப்பேன், நான் படுத்துக் கொள்ளும்போது என் நித்திரை இன்பமாயிருக்கும். சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்போது நான் அஞ்ச மாட்டேன். கர்த்தர் நம்பிக்கையாயிருந்து என் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காக்கிறார். ஆமென். ஆமென். God bless you.